students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2025 ஓட क्वेश्चन பேப்பரை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப டவுட்டாக இருக்கும் நிறையா. எப்படி கொஷின்ஸ் வரும், ஸோ எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும், ஸோ எப்படிலாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ எந்த பாட்டுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்றதுக்கெலாம் நமக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எப்படி பப்ளிக் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் பார்ட் 2ல் தான் நமக்கு வந்து இங்கிலீஷ் எழுதுவோம். ஸோ லாங்குவேஜ் பார்ட் 1 வந்து தமிழ் எழுதுவோம். ஸோ லாங்குவேஜ் பார்ட் 2ல் தான் வந்து நம்ம இங்கிலீஷ் எழுதுவோம். இதுக்கான டைம் வந்து நமக்கு வந்து 3 hours கொடுப்பாங்க. ஸோ 90 மார்க்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும், அதுவும் 3 hours எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் காமனான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்ஸ்லேருந்து உங்களுடைய பென், அப்புறம் உங்களோட ஐடி கார்ட்ஸ், ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ½ an hourக்கு முன்னாடியே நீங்கள் போய் எக்ஸாம்ஸ் செல்லில் போய் உங்கள் ரூம் நம்பரை பார்த்துட்டு கரெக்டான பிளேஸில் உட்காந்துருக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹால் இன்விஜிலேட்டர் வந்து பேப்பர்ஸ், கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் பேப்பர்ஸ் தருவாங்க. ஸோ அதில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கா, ஸோ ஏதாச்சும் பேஜ் வந்து விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் இன் இட் நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் இண்டிவிஜுவலேட்டர்ட்டையோ இல்லை சூப்பர்வைசர்ட்டையோ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். சொல்லினா அவங்க வந்து இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளூ ஆர் பிளாக் இங்க் பென் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ளூ பென் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ பிளாக் பென்னோட ப்ளூ பென் இஸ் பெட்டர். ஸோ ப்ளூ பென் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு ட்ராயிங்ஸ் பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேல், பென்சில், இரேசர் இதெல்லாமே நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு 20 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 20 கொஷின்ஸுமே ஒரு கொஷின்ஸ்க்கு 1 மார்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓவராலாக இந்த பார்ட்டில் மட்டுமே நம்ம 20 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது. 20 கொஷினுமே நம்ம கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். நமக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று தான் கண்டிப்பாக ஆன்சர்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 3 கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3 வந்து நமக்கு சினானிம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே கொஷின் நம்பர் 4, 5, 6 வந்து நமக்கு ஆண்டனம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சினானிம்ஸ்னும் போது நம்ம அதோடைய மீனிங் எழுதணும், ஆண்டனம்ஸ்னும் போது அதோடைய ஆப்போசிட் மீனிங் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வந்து இப்போது அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா these are 2 children given a profoundோடைய மீனிங் வந்து வெரி கிரேட். ஸோ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, வெரி கிரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டட், இதோடைய மீனிங் மோட்டிவேட்டட், ஆப்ஷன் பி மோட்டிவேட்டட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடின்னு கொடுத்துருங்க, ஸோ இது ஆன்சர் ஸ்ட்ராங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டனம்ஸ், ப்ரோப்ரேப்ரியேட் ஆண்டனம்ஸ் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெசர்டட்னு கொடுத்துருங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆக்குபைடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனியஸ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதோடைய ஆண்டனம்ஸ், அது ஆப்போசிட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஒன் கொடுத்துருக்காங்க. 6th ஒன் பார்த்தீங்கன்னா அகோனி. ஸோ அகோனி அப்படின்றதோடைய ஸோ இதோடைய ஆன்சர் வந்து ப்ளெஷர். ஸோ இதோடைய ஆப்போசிட் வேர்டு வந்து ப்ளெஷர். ஸோ அதனால் ஆப்ஷன் பி ப்ளெஷரை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஷின், சூஸ் த வேர்ட் தட் has been ஸ்பெல்டு கரெக்ட்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா எந்த கொஷின் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஃபாரின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் த வேர்ட் தட் இஸ் நாட் அ நவுன். ஸோ இதில் வந்து எது நவுன் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்டிமுலேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks with the appropriate word அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ appropriate word வந்து இதில் பார்த்தோம்னா நம்ம ஆப்ஷன் டி, finale. நெக்ஸ்ட் fill in the blanks with a suitable phrase verb அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து செட் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸ் தான் இந்த சென்டென்ஸ்க்கான கரெக்டான ஃப்ரேஸல் verb. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th கொஷின். ஸோ நம்மளை வந்து அண்டர்லைன்டு வேர்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேர்டு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கரெக்ஷனல் ஃபேக்கல்ட்டி.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த வேர்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஈக்குவலன்ட் டு த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஸ்வீட், ஸோ அதுக்கானது வந்து கேண்டீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாஃப்ட்வேர், இது எதுக்கானதுன்னா சாஃப்ட் வந்து அட்ஜெக்டிவ், வேர் வந்து நவுன். ஸோ சாஃப்ட்வேர் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் இஸ் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின், சூஸ் த வேர்ட் தட் கேன் பி blend with the word smoke. ஸோ ஸ்மோக்கோட blend ஆகிற வேர்டு வந்து ஆப்ஷன் சி fog. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15th வேர்ட், ஸோ 15th கொஸ்டின், இதோடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டு வெயிட் ஃபார் அ சுச்சுவேஷன் டு பிகம் clear is the answer. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 16th கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி among. 17th கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ 18th ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கான்சிக்வென்ட்லி. நெக்ஸ்ட் 19th ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ a few அண்ட் 20th ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ they is the answer. ஸோ இதுக்கு மொத்தமே நம்ம கரெக்டாக அதனாலே நம்ம வந்து பார்ட் 1ல் 20 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்திங்கன்னா நமக்கு செஷன்ஸ் இருக்கும். ஸோ பார்ட் 2ல் நமக்கு வந்து 2 செஷன்ஸ் இருக்கும், செஷன் 1 செஷன் 2. ஸோ செஷன் 1ல் வந்து நமக்கு வந்து பார்ட் 2லே மொத்தமாக 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் செஷன் 1ல் வந்து எனி 4. ஸோ நம்ம மொத்தமாக நமக்கு ஓவராலாக 6 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் 4 கொஷின் நம்ம எழுதினாலே போதுமானது. எது நல்லா தெரியுமோ அந்த கொஷின்ஸ் எழுதுங்க. நமக்கு செஷன் 1, அதாவது பார்ட் 2 செஷன் 1ல் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து பொய்டிக் லைன்ஸ் கொடுத்து கீழே கொஷின்ஸ் கேட்குறது தான் வந்து செக்ஷன் 1ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 கொஷின், ஒரு கொஷினுக்கும் ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ். ஸோ ஏதாவது 4 எழுதும்போது நம்ம 8 மார்க்ஸ் வந்து நம்ம இந்த செஷனில் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு செஷன் 2. செஷன் 2ல் நம்ம எனி 3 கொஷின்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து 4 கொஷின் கொடுத்துருவாங்க, அதில் எனி 3 வந்து நம்ம அட்டன் பண்ணாலே போதும். ஸோ இந்த செஷன் 2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே கிராமர் பேஸ்டு கொஷின்ஸ் தான் வரும். லைக் சிம்பிள் டென்ஸில் எழுதுங்க, வாய்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதுங்க, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் எழுதுங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து எல்லாமே வந்து கிராமர் பேஸ்டு தான் நம்ம கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஏதாவது 3 எழுதுனா போதும். ஸோ 6 மார்க்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3. ஸோ பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2 செஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 செஷன் இருக்கும். ஸோ செஷன் 1ல் நம்ம பார்த்தோன்னா நமக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாலே போதும். எது நல்லா தெரியுமோ அது எழுதலாம். ஸோ இது வந்து ERC கொஷின். ஸோ அதை என்ன பண்ணணும்னா ஒரு போயமோடைய லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ன போயட் நேம் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 2 எழுதுனாலே ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஷன் 2 அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது 2 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ். இது எதை பற்றி கேட்டிருப்பாங்கன்னா உங்களுடைய லெசன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. லெசன்ஸ், சப்ளிமெண்டரி, இதுலேருந்து போயம், இதுலேருந்து தான் இதோடைய கொஷின்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கான கொஷின்ஸ் வந்து 30 வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ் அப்படின்றதுனால மெயினான கீ பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு செஷன் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமனாக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கான கொஷின்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாவது 3 கொஷின் எழுதுனா போதும். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்ஸ் வந்து நமக்கு தருவாங்க, 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ் கொடுக்கும்போது கிரியேட் அ கேட்சி ஸ்லோகன் ஃபார் த கிவன் ஃபாலோயிங் டாபிக் சொல்லும்போது கேட்சி, அதாவது நீங்கள் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்லோகன்ஸ் எழுதணும் இந்த 3 டாப்பிக்கும். ஸோ 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் த கான்வர்சேஷன் வித் 3 or more relevant changes அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்து செஷன் 3லேயுமே வந்து நம்ம ஏதாவது 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸை தான். ஸோ அகெயின் இந்த பார்ட் 3ல் வந்து நமக்கு 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. செஷன் 1ல் வந்து உங்களுடைய ERC கேட்டிருப்பாங்க. ஸோ ஏதாவது 2 எழுதணும். ஸோ நீங்கள் வந்து 6 மார்க்ஸ் டோட்டலாக ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே செஷன் 2வில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் எதனா போதும். ஸோ 3 மார்க்ஸ். ஸோ 6 மார்க்ஸ் வந்து நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணலாம். அதே செஷன் 3ல் எனி 3 கொஷின், அதாவது உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எனி 3 கொஷின்ஸ் நீங்கள் எழுதும் போது 3 கொஷின் 3 மார்க் அப்படின்னும் போது உங்களுக்கு 9 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஃப்ளூயன்சியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதும் போது 1 வேர்ட் ஆன்சராக தான் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ், எப்படி ஆப்பிள் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை உங்களுடைய ஓன்
டோன்லேயோ இல்லை உங்கள் ஓன் சென்டென்ஸ்லேயோ எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ செஷன் 3ல் நீங்கள் 9 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 4 பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் 7 கொஷின், அதாவது 41 கொஷின்லேருந்து 47th கொஷின் வரைக்கும் நீங்கள் வந்து இது எழுதியிருக்கணும். ஸோ ஒரு கொஷினுக்கும் 5 மார்க்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இது எப்படின்னா எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணணும், இதுக்கு சாய்ஸே கிடையாது. ஸோ எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் எய்தர் ஆர் சாய்ஸ், ஒன்று நீங்கள் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இல்லை பி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் 41th கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேராகிராஃப் கொஷினாக தான் இருக்கும், 150 வேர்ட்ஸ்க்குள்ளே எழுதணும். ஸோ இதில் 41 பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப் லெசன்ஸ்லேருந்து, அதாவது ப்ரோஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நைஸ் கப் ஆஃப் டீயும் எழுதலாம், ஆன் த ரூல்ஸ் ஆஃப் த ரோட்ஸ். இது 2 எஸ்ஏயில் நீங்கள் எந்த எஸ்ஏ வேணாலும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 42th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருப்பாங்க. இதுலேயுமே உங்களுக்கு போயம்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த போயம் நல்லா தெரியுமோ அந்த போயம்லேருந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 43 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து லெசன்ஸில் உங்களுக்கு வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஹிண்ட்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு சம்மரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ரி நல்லா தெரியுமோ அந்த சப்ளிமெண்ட்ரியை படித்து எழுதுங்க. ஸோ இதுக்குமே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு 44th கொஷின் வந்து சம்மரைஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஓனாக நீங்கள் எழுதிக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து ரஃப் காப்பி ஃபேர் காப்பிலாம் போட்டு சம்மரைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 150 வேர்ட்ஸுக்கு த ஹசார்ட்ஸ் ஆஃப் இன்டர்நெட், ஸோ இதை பற்றினா நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் வராமல் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 45 கொஷின் பாருங்கள், இதில் வந்து லெட்டர் ரைட்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு மேனேஜருக்கு லெட்டர் எழுதுங்கன்னு ஃபார்மல் லெட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்ஃபார்மல் லெட்டரும் எழுதியிருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பொங்கல் செலிப்ரேஷனை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்மலும் சூஸ் பண்ணிக்கலாம், இன்ஃபார்மல் லெட்டரும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 46th கொஷின், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைக் கிராமர் வைஸ், ஸோ கிராமர் பேஸ்டு கொஷின்ஸாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாலும் எரா ஸ்பாட்டிங் கொஷின். ஸோ இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 47th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசேஜ் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ ஒன்று உங்களுக்கு வந்து ரஹீம் அண்ட் ராஹவ் அப்படின்னு 2 பேர்த்துக்கான கான்வர்சேஷன் எழுத சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10 to 15 கான்வர்சேஷன்ஸ் எழுதினாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலே ஒரு கொஷின்ஸ்க்கு 1 மார்க் அப்படின்றதுல உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே டைம் சேவ் பண்ணுற மாதிரி 1 வேர்ட் ஆன்சர்ஸான கொஷின்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணி எழுதும் போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ தட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்ஸ் நீங்கள் எழுதிருக்க கொஷின்ஸ்லாம் கரெக்டாக ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லை ஏதாச்சும் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஷின் நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் எழுதியிருக்காமா. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டு கொஷின் நம்பர் மாற்றி போட்டுட்டா அந்த ஹோல் கொஷின்ஸ்க்குமே மார்க் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு செக் பண்ணணும். ஸோ கொஷின் நம்பர் கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்காமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எழுதிட்டு ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் உங்களுடைய ஃபோக்கஸ் காட்டினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.